ஹாய் guys, வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா 8/2/2025 இன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸினுடைய தமிழ் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா கொஷின்ஸ் பார்த்தலாம் அண்ட் தென் ஆன்சர்ஸும் பார்த்தலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ அந்த ஓரெழுத்த ஒரு மொழி மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப டஃபா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐ இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்மை. ஓகேங்களா? ஓ என்பதன் பொருள் ஒன்றை, ஔ என்பதன் பொருள் பூமி, நூ என்பதன் பொருள் யானை. ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படையில ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. கோல், கோல், கோல். சரிங்களா? மொத்தம் 3. ஸோ ஃபர்ஸ்ட் அம்பு, இழந்தை மற்றும் கம்பு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி வியாழம், வியாழம். சரிங்களா? ஸோ மைங்குழி எழுத்துக்களை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வியாழம் அப்படிங்கிறது பாம்பினை குறிப்பிடக்கூடியது, இரண்டாவது வியாழம் அப்படிங்கிறது புலியினை குறிப்பிடக்கூடியது. ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 144 ஆஸ்தட்டீஷியன் இதனுடைய ஆங்கில சொல்லிற்கான நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் டி அழகு கலைஞர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தார். இந்த லீ மற்றும் பொரியல் இது ரெண்டத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதற்கான சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் மரபு சொற்களை பொறுத்துக அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எலி அப்படின்னு பார்க்கும்போது குட்டி, யானை கன்று, குதிரை அப்படின்னு பார்த்தோம்னா மரி அப்படின்னு சொல்லுவோம், நாய் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குருளை அப்படின்ற மாதிரியும் குறிப்பிடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்வி 147வது கேள்வி. எதிர் சொல்லை கண்டறிக அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? கேளார் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கேட்டார். ஓகே, அடுத்தது அகழாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது. ஓகே, சோ அகழாது என்பதன் எதிர்ச்சொல் என்னது? அணுகாது. ஓகே, அடுத்தது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஓகே, ஆன்சர் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. அடுத்தது 150வது கேள்வி பாகற்காய். இதுல ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி பிரித்து எழுதலாம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது 151வது கேள்வி. வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா எனும் கூற்றினை எழுதியவர் யார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி 152. புலவர் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரர். தற்கால அகத்தியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிவா ஜெகநாதன். ஓகே, ஸோ இது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலுமே ஆன்சர் கரெக்டா போட்டிருந்திருக்கலாம். அடுத்தது ஆலாவணை இந்நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி, அப்துல் ரஹ்மான் அவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 154வது கேள்வி. எதிர்த்த பகையை இழைத்தாய போல்தே கதித்து களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தனிமரம் காடாதல் இல்லை. இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்தது புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். ஓகே, ஸோ இது என்னதான்? பாம்பின் கால் பாம்பரையும். ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ தந்தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம். எந்த பழமொழி கூட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம் ஆப்ஷன் டி ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? தொடர்ந்து 157வது கேள்வி. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உடம்பு பிடி போல இதனுடைய ஆன்சர் என்னது? உறுதி. பசுமரத்தாணி போல ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல இணை பிரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா விலகுதல். சரிங்களா? அப்படியே விலகி போற மாதிரி. அடுத்தது களம்பாலி துளிநஞ்சு போல
என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தீமை. ஓகே, சோ அந்த துளி நஞ்சு அப்படிங்கிறது தீமையாக காணப்படும். ஓகே, அடுத்தது உவமை தொடர்களை பொருளோடு பொருத்துக அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி. ஓகே, களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படின்னா வன்மம். அதே மலைமுகம் காணா பயிர் போல என்றால் ஏக்கம். கல்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலை நிறுத்துதல். ஓகே, சோ அப்படி நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே, சோ நெக்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். மழை பெய்தால் நெல் விளை இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஆன்சர்னா செய்தி வாக்கியம். ஆப்ஷன் சி. ஓகே, சோ அடுத்தது போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவினை தேர்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. எவை நாட்டை பாழாக்குகின்றன. ஓகே, சோ நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். எதை கண்டு மயங்கிடோம்? சோ ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் டி. ஓகே, சோ 163வது கேள்வி. கற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்த்திணை வினையாளனையும் பெயர். அதுவே வந்தேனை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். ஓகே, அடுத்தது வந்தாயை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி சொல்லலாம்? வினையாளனையும் பெயரின் அடிப்படையில் முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்தானை அப்படின்னா படற்கை வினையாளனையும் பெயர். ஓகே, சோ இப்ப கற்றோர் அப்படின்னு சொல்லும் போது உயர்த்திணை வினையாளனையும் பெயர். வந்தேனை அப்படின்னு சொன்னோம்னா தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தாயை அப்படின்னு குறிப்பிட்டோம்னா முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். அதே வந்தானை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாங்கன்னா படற்கை வினையாளனையும் பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, என கூறினான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வினையச்சம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். அடுத்தது காணாது சென்றான். இப்ப காணாது அப்படின்னு சொல்லும் போது எதிர்மறை. அதன் அடிப்படையில எதிர்மறை வினையச்சம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இனிது பேசினாய். சோ இனிதாக அப்படின்னும் போது இது ஒரு குறிப்பு. சோ அப்ப குறிப்பு வினையச்சம். படிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லலாம்? நிகழ்கால வினையச்சம். சோ இப்ப நான் வந்துட்டு வேண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட், சோ அதன் அடிப்படையில இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 164க்கு ஆப்ஷன் டி. ஓகே, சோ அடுத்தது பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? சோ அது ஒரு புக். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கருவியா இதுல நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்ப கருவியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகு பெயரின் அடிப்படையில ஆப்ஷன் சி கருவியாகு பெயர். ஓகே, சோ 165க்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி கருவியாகு பெயர். சோ அடுத்தது 166வது கேள்வி. பொன்னி. ஓகே, சோ பொன்னி அப்படின்றது இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டான கொஸ்டின் தான். ஓகே, சோ பாத்துக்கோங்க. பொன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளால் வரும் பெயர். ஓகே, இந்த கேள்வி இல்ல, அடுத்த கேள்வி. இது அடுத்தது மண்ணகத்தி அப்படின்றது என்னன்னா இடத்தால் வரக்கூடிய ஒரு பெயர். அடுத்தது மூவாட்டையாள் அப்படின்னா காலத்தால் வரக்கூடிய பெயர். திணித்தோழி என்றால் சினை அதன் அடிப்படையில் வரக்கூடிய பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சோ அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுதல் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ விருந்து ஆயினும் உவப்பும் அள்ளில் வரி. சோ இதை நம்ம எப்படி கரெக்டா கொண்டு வரலாம்? அள்ளில் ஆயினும் விருந்து வரி உவக்கும். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, சோ நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அதே மாதிரிதான். கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான். சோ திருக்குறள்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் வேண்டும்.
இது வந்துட்டு ஒரு திருக்குறள். ஓகே. சோ ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர். சோ அடுத்தது 169வது கேள்வி. வெள் என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா வென்றவன். அடுத்தது உறுகண் என்பதனுடைய வேர்ச்சொல் உரு. ஆப்ஷன் பி. ஓகே. சோ அடுத்தது கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி துலாக்கோல். ஓகே. சோ அடுத்தது 172வது கேள்வி. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மறுபடியும் அதே மாதிரி தான் ஓரெழுத்து ஒரு மொழிய வச்சு குடுத்திருக்காங்க. சோ சரியான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மை அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம மலடு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். அதன் அடிப்படையில ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் 173வது கேள்வி. வெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ அதற்கான ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்ப வெளி அப்படின்னு பார்த்தோம்னா பலி. அதே வெள்ளி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிற்றேலம். வெள்ளி அப்படின்றது நமக்கு என்னன்னா அறிவின்மை. வெளி அப்படிங்கிறது ஆகாயம். சரிங்களா? ஓகே. சோ ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது நேச்சுரலஸ் அப்படின்றது என்னன்னா நத்தையினுடைய வகை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது அரிஸ்டாலஜி என்ற ஆங்கில சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அரிஸ்டாலஜி அப்படின்றது உணவுக்கலையை குறிப்பிடக்கூடிய ஒரு வகையான கலை. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற தொடர் கேட்டிருக்கிறாங்க. சோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். சோ இந்த கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஓகே. சோ அடுத்தது 177வது கேள்வி. பொருந்தாத இணை. இப்ப பொருந்தாத இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊளை. அதாவது தீநாற்றம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ அது தப்பு. ஆலை அப்படின்னா அருகம்பல். அது கரெக்ட். இதழ் அப்படின்னா கௌதாரி. உலை என்றால் ஆன்மா. சோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் தப்பா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பிழையான இணையை கண்டறிக. சோ பிழையான இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழத்தி, அதாவது நெய்தல் நிலப்பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது தப்பு. அழகம் என்றால் பன்றியினுடைய முள். அளவன் என்றால் ஆண் நண்டு. அழகம் என்றால் யானையினுடைய திப்பிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யானை திப்பிலி. ஓகே. சோ அடுத்த 179வது கேள்வி. நிலமடந்தை கெழிலொழுகும். சோ எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கெழில் கூட்டல் ஒழுகும். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் தொல்காப்பியரினுடைய வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதல் இடம்பெறாமல் மருதத்திணைய முதல்ல வச்சு எழுதக்கூடிய ஒரு எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐங்குறுநூறு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். சரிங்களா? ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் சி. சோ மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுவதோ நித்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. சோ விழுப்புரத்துல ஒரு சொற்பொழிவு மேற்கொள்ளும் போது டைம் 10:30 இருக்கும். சோ அதன் அடிப்படையில உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி வச்சு அவரு பேசியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி சஞ்சார். ஓகே. சோ நெக்ஸ்ட் கேள்வி அணுக்கம். அணுக்கம் என்றால் பாம்பு. உண்ணி என்றால் குதிரை. ஏனம் என்றால் மான். கரா என்றால் ஆண்முதலை. சரிங்களா? ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்தது பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. வாழ்றதும் கெடுறதும் வாயில தான். சரிங்களா? சோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்தது 185வது கேள்வி. பேசு புகழ் பொய்கையார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். சோ இது இடம்பெற்றிருக்கக்கூடிய மோனை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய மோனை என்னன்னு பார்த்தோம்னா கூலை மோனை. சோ ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மோனை சொற்களை மட்டும் தனியா வச்சு கேட்டிருக்காங்க. சோ இப்ப மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. கரெக்டுங்களா? சோ அதன் அடிப்படையில ஞானச்சுடர் ஞானத்தமிழ் அடிமோனையை வச்சு நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இந்த மாதிரி ஒரு பாடலடி கொடுத்திருக்காங்க. இப்ப கலித்தொகையில இருந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இயைபு சொற்களை மட்டும் தனியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்ப மறாமை அறியாமை மை என்ற ஒரு ஓசை வந்துட்டு நமக்கு ரெண்டுத்துலயுமே வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 188வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் வி பி இந்த மாதிரி சவுண்ட் வந்தாலே நம்ம பிறவினை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கோம். கரெக்டுங்களா? சோ ஆப்ஷன் டி இவள் காண்பித்தாள்.
இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்தது பொருந்தா சொல் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன், சேர்கிறேன். ஓகே. சோ இதுல நமக்கு எது ஆட் ஒன் பார்த்தோம்னா சேர்கிறேன். ஓகே. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டான ஒரு கொஸ்டின். சோ நம்ம டிஎன்பிசி ஆன்சர் கீழே பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ கிளிப்பழத்தை கொத்தி தின்றது. இது செயல் வாக்கியம் அப்படின்னும் சொல்லலாம். இல்ல ஒரு செய்தி வாக்கியம் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? சோ ரெண்டுல எப்படி வேணா சொல்லலாம். இதை நம்ம ஆன்சர் கீ வைஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து 192வது கேள்வி. வகுப்பு களைந்தது. சோ இது என்னது? இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல பண்பாகு பெயர். சோ அதை அப்படியே மாத்தி கொடுத்திருப்பாங்க. அடுத்தது பொழுது சாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காலவாகு பெயர். கார் அப்படிங்கிறதும் காலவாகு பெயரும் தான் இருக்கும். சோ இந்த இடத்துல கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக்கா அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில ஆன்சர் கிரேஸ் மார்க்கும் வரலாம். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வேற்றுமை உருவினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிந்து எழுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. சோ யான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லலாம்? என் அப்படின்னு சொல்லலாம். அதே நீர் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். யாம் என்றால் எம், நீ என்றால் உன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே மாத்தி எழுதும் போது திரிஞ்சு காணப்படும். ஓகே. சோ ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் பி 193வது கேள்விக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் அறுகோணம் என்று எவ்வகை பெயரை வந்துட்டு நம்ம சொல்லுவோம். எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வடிவத்தினுடைய பண்பு பெயரை தான் அறுகோணம் என்ற மாதிரி நம்ம குறிப்பிடுவோம். ஓகே. சோ அடுத்த அகர வரிசை. இது ரொம்ப சிம்பிள் தான். சோ காட்சி கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேலுலவர். ஓகே. சோ அதே மாதிரி மறுபடியும் அகர வரிசை தான் கொடுத்திருக்கிறாங்க. 197வது கேள்வி. வீல் என்னும் வேர் சொல்லினுடைய வினையற்றம் என்ன அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ என்னது? ஊ அப்படின்ற சவுண்ட் வருமா? இதன் அடிப்படையில வீழ்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. சோ வாழ் என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று. இடத்துல வாழ்க, வாழ்தலை, வாழா, வாழாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஆன்சர் மோஸ்ட்லி வாழாது அப்படின்றதுதான் வரும். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது 199வது கேள்வி. விட்ட ஆகு பெயர் எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்றது பாருங்க. ஓகே. சோ விட்ட ஆகு பெயர் அப்படின்றது தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகு பெயர்ன்றது புலி தின்றான். எண்ணளவை ஆகு பெயர் கால் வலிக்கின்றது. காரியவகு பெயர் என் பிழைப்பு கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்றது. சரிங்களா? ஓகே. இவ்வளவு டீப்பான கொஸ்டின்ஸ் அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ அடுத்தது புலி நட்டான் அப்படின்றத ஆல்ரெடி கேட்டது. அதே மாதிரி இது வந்துட்டு மடிகள் வச்சு கொடுத்திருக்காங்க. சோ புலி நட்டான் அப்படின்றது இருமடி ஆகு பெயர். கார் அறுத்தான் என்பது மும்மடி ஆகு பெயர். அறுபதம் முரளும் அப்படின்றது அடையெடுத்த ஆகு பெயர். அதே மக்கட்சுட்டு என்மனார் புலவர் என்றது இரு பெயரொட்டு ஆகு பெயர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். சரிங்களா? மொத்தம் 60 கேள்விகள் நம்ம ஆன்சர் கீ வைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல் தி பெஸ்ட் கைஸ்.